தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக பிரமுகரின் அண்ணன் மகன் மற்றும் அமமுக மாவட்ட இணைச் செயலாளர் உட்பட 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் வரலை என்றாலும் எங்கள் தலைவர் விஜயை முதலமைச்சர் ஆக்கி தீர்வோம் என தவிகவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியபட்டணத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் பிரைட்டன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக, திமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்களது உறுப்பினர் அட்டையை ஒப்படைத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் கீதா பிளாரன்ஸ் அமமுகவிலிருந்து விலகி தவிகவில் இணைந்து கொண்டார். அப்போது இந்நிகழ்வின் போது கோட் சூட் அணிந்து டிப் டாப்பாக வந்த இளைஞர் ஒருவர் திடீரென வந்து மாவட்ட செயலாளருக்கு பொன்னாடை அணிவித்து தவிகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து தவிக மாவட்ட செயலாளர் பிரைட்டர் அவருக்கு தவிக கட்சி துண்டினை அறிவித்தார். தொடர்ந்து மேலும் ஏராளமானோர் இணைய உள்ளதாக பொறுப்பாளர் பிரைட்டன் தெரிவித்தார். அவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளரின் அண்ணனும் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் உடன் இருப்பவர்களில் ஒருவரான தொழிலதிபர் மாவடிப்பண்ணை கண்ணன் என்பவரின் மகள் நிவாஸ் அவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளரின் அண்ணனும் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் உடன் இருப்பவர்களில் ஒருவரான தொழிலதிபர் மாவடிப்பண்ணை கண்ணன் என்பவரின் மகன் நிவாஸ் என்பவர் என தெரிய வந்ததால் தவிகவினர் மிகுந்த உற்சாகமடைந்தனர். அப்போது பேசிய தவிக மாவட்ட செயலாளர் பிரைட்டர் தூத்துக்குடியில் தவிகவில் உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடைபெற்று வருவதாகவும் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள் எனவும் கூறினார். மேலும் தவிக கூட்டணிக்கு யார் வந்தாலும் வராவிட்டாலும் எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை எனவும் எங்களுடைய குறிக்கோள் எங்கள் தலைவர் தளபதி விஜயை முதலமைச்சராக்குவது மட்டுமே எனவும் உறுதிபட தெரிவித்தார். இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இன்று தளபதியாரினுடைய தலைமையினை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துள்ளார்கள். அதனுடைய முதல் கட்டமாக இன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி கீதா பிளாரன்ஸ் அவர்கள் முறைப்படி தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துள்ளார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதற்போக தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஆழ்வார் திருநகரி மத்திய ஒன்றியம் நாசரேத்து பேரூர் கழக மூக்குப்பேரியை சார்ந்த கிளை கழக செயலாளர் உட்பட நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள் தங்களுடைய உறுப்பினர் அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துள்ளார்கள். மேலும் அதிமுகவை சார்ந்த முக்கிய பிரமுகர்களான மாவடிப்பண்ணையை சார்ந்த கண்ணன் பண்ணையார் என்பவரும் அவருடைய மகன் நிவாஸ் என்பவரும் மிக முக்கியமானவர். அவரும் அதிமுகவில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு விலகி தளபதியாருடைய தலைமையினை ஏற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று தங்களை இணைத்துள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் எத்தனை உறுப்பினர்கள் நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்க? உறுப்பினர் கார்டு எங்களுடைய அனைத்து ஒன்றியம் பேரூர் கழகம் கிளைக்கழகம் சார்பாக தினசரி நாங்கள் எங்களுடைய ஆப் வாயிலாக நாங்கள் சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் 50 முதல் 100 பேரை தினசரியாக சேர்த்து கொண்டே வர்றாங்க. அதனுடைய எண்ணிக்கையை நாங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு முறைப்படியாக தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த தேர்தல் காலம் முடியும் வரை உறுப்பினர் சேர்க்கை அணி ஒரு பக்கம் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள், பூத்து கமிட்டி ஒரு பக்கம் போட்டுக்கொண்டிருக்கின்றோம், கிளை நிர்வாகங்களை ஒரு பக்கம் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பணிகளை நாங்கள் ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது நீங்கள் கேட்கின்ற உண்மையான புள்ளி விவரத்தை எங்களால் அளிக்க முடியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர்
தினந்தோறும் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறுக்க முடியாத உண்மை செய்தி. இப்போ வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, அனைத்து கட்சிகளும் கூட்டணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சேர்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் தலைவர் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோம், இது வரைக்கும் எந்த கட்சியும் சேரலை அப்படிங்கிறதுனால நிறைய தொண்டர்கள் கூட அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தலைமை இருக்கின்ற உத்தரவை மட்டுமே ஏற்று செயல்படுகிறோம். கூட்டணி அது தொடர்பான விவரங்களை பற்றி நாங்கள் ஒருபொழுதும் நாங்கள் சிந்திச்சுக்கிறதே கிடையாது. எங்கள் தலைமையிட்ட கட்சி பணியை மட்டுமே நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய ஒரே இலக்கு தளபதியை வந்து முதலமைச்சராக்கி அவருடைய ஆட்சி கட்டில் அமர்த்துறது மட்டும்தான் எங்களுடைய வேலை உண்டு. கூட்டணியை பற்றி எங்கள் தலைவர் பார்த்துக்கிடுவார். அதை பற்றின சிந்தனை எங்களுக்கு எப்பொழுதும் கிடையாது.